இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். விடாமுயற்சி திரைப்படம் தொடர்ந்து நெறைய பிரேக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. நெறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய கடைசி ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் ஜூன் மாதம் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. அசர்பைஜான்ல இந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்கப்போகுது. இந்த ஷூட்டிங்கில முழுக்க முழுக்க நெறைய ஆக்ஷன் கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ் ஷூட் பண்ண போறாங்க. அடுத்து அஜித் போற இடம் குட் பேட் அக்லி. இதில் எக்ஸைட்டிங்கான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். 7 நாள் ரீசெண்ட் டைம்ஸில் ஹைதராபாத்தில் தொடர்ந்து ஷூட் நடந்திருக்கு. ஒரு 3 விதமான செட்டை போட்டிருக்காங்க. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் தான் இந்த படத்துடைய ஸ்டண்ட்டை பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய ஸ்டண்ட் சீக்வன்ஸாக ஷூட் பண்ணுறாங்களாம். அதுக்கான ரீசன்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, நிறைய புது டெக்னிக்ஸை இந்த படத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம். இன்னொரு பக்கம் அஜித் அவர்களே சொல்லியிருக்காரு, அவருடைய விடாமுயற்சி படத்துடைய டிலே ஆகிடுச்சு. அதில் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டருடைய டேட்ஸ் நிறைய வீணாயிடுச்சு. அதனால் இந்த குட் பேட் அக்லி படத்தில் ஃபஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுத்து முடிச்சு அவர் அனுப்பிடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்த ரீசனுக்காக தான் இந்த படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் குட் பேட் அக்லியோடைய டிஜிட்டல் ரைட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கு 95 கோடி ரூபாய்க்கு. இது வரைக்கும் அஜித் அவருடைய திரைப்படத்திலேயே ஹையஸ்டாக ஒரு திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்குன்னா அது இந்த திரைப்படம் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை மிகப்பெரிய அமௌண்ட் கொடுத்து சீரிஸ் நிறுவனம் வாங்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அஜித் அவர்களுடைய படங்கள் மேலே இருக்க எதிர்பார்ப்புன்றது மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் நெட்ஃப்ளிக்ஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜயோடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸும் வாங்கியிருந்தாங்க. அது என்ன விலைக்குன்னு பார்த்தீங்கன்னா 110 கோடிக்கு கூடிய விரைவில் அஜித்தோடைய திரைப்படமும் விஜய் திரைப்படத்துக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட்டை வசூலிக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக அஜித் ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தில் அவருடைய சேலரி அப்படின்றது 200 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கான டேரக்டராக ஃபஸ்ட்டு சிறுத்தை சிவா அவர்கிட்ட தான் டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் சிறுத்தை சிவா அவர்கள் இப்போ ஹிந்தியில் ஒரு புது டேரக்டராக லான்ச் ஆக போகிறாரு. அதன் காரணமாக அந்த ஸ்பேஸில் மோகன்ராஜா அவர்கள் வந்து ஃபில் பண்ண போகிறாங்கன்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் மோகன்ராஜா அவர்கள் அஜித் அவர்களை மீட் பண்ணி ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அது அஜித் அவர்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த கதையை டெவலப் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த கதையை டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அஜித் அண்ட் மோகன்ராஜா தான் இந்த திரைப்படத்தில் இணைய போகிறாங்கன்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. சப்போஸ் அந்த ஹிந்தி திரைப்படம் சிறுத்தை சிவாவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா மீண்டும் சிறுத்தை சிவா அஜித்தோடைய காம்போ இணையும்ன்ற ஒரு டாக்கும் இருக்குது. அமரன் அப்படின்ற திரைப்படம் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் பயங்கர பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங் 5 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 நாள் பாக்கி இருக்குது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இன்னும் 10 நாளில் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் மாதம் இல்லை அக்டோபர் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ரிலீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சிவகார்த்திகேயனோட அடுத்த திரைப்படம் ஏஆர் முருகதாஸுடைய ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த படத்துடைய டைட்டில் அண்ட் போஸ்டரை ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம். எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா அவங்களுடைய பயோபிக்கில் சூப்பரான 3 ஆக்ட்ரஸ் சாய்ஸில் இருக்காங்களா. அது ஃபஸ்ட்டில் இருக்கிறது த்ரிஷா அவர்கள், அதுக்கப்புறம் நயன்தாரா அவர்கள், அதுக்கப்புறம் ரஷ்மிகா மந்தனா அவர்கள். இவங்க 3 பேர்கிட்டையும் டாக்ஸ் போயிட்டுருக்காம். ஃபைனலாக யாரை லாக் பண்ண போகிறாங்கன்றது தெரில. ஒரு பெங்களூர் பேஸ்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த படத்தை பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் கர்நாடகா பேஸ்டு டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த திரைப்படத்துலேருந்து புதுசாக 2 சாங்ஸை நம்மளுடைய தனுஷ் அவர்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதை ஒரு சாங் வந்து ஆண்டனி தாசனே லிரிக்ஸ் எழுதி அவரே பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு சாங்கும் இருக்குது. அந்த சாங் வந்து இந்த படத்துடைய என் கிரெடிட்ஸில் வரப்போகுது. அந்த சாங்கில் ஜிவி பிரகாஷ் அண்ட் பிரியங்கா மோகன் டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து தனுஷுடைய டைரக்ஷனில் நிறைய திரைப்படங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ரயான் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா இந்த திரைப்படம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் புதுசாக தமிழ் சினிமாவுக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் தனுஷ் வச்சுருக்காருன்னு.